அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. விவசாயம் நம்ம பகுதிகளில் நெல் நடவு செய்யக்கூடிய காலம் இது. மழை பெய்யும் போது தான் நெல் நடவு பண்ணுவோம். முதல்ல வந்து புரட்டாசி மாதங்களில் நம்ம நெல்கள் நாட்டிடுவோம். இப்போ வந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகையில் நம்ம கார்த்திகை மாதம் முடிய போகுது. இப்போ தான் நம்ம நாட்டுகளே விடுறாங்க நம்ம பகுதியில். காரணம் என்னென்னா மழை வந்து தள்ளி போயிடுச்சு, இன்னமும் மழை பெய்யலை. ஆனால் மழை பெய்ய பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நெல் நடவு பண்ணக்கூடிய காலம் வந்து முடிஞ்சிடும். அதனால் வந்து விளைச்சல் இருக்காது. அதனால் இப்போ நம்ம பகுதிகளில் நெல் நாற்றுகளை விட ஆரம்பிச்சிருக்கோம். நாம் இந்த முறை வந்து என்ன ரகம் நடவு பண்ணுறோன்னாக்கா LNRன்ற ரகத்தை நடவு பண்ணுறோம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் 180 கிலோ விதைகள் வாங்கியிருக்கோம். இந்த ஒரு பையுமே வந்து 6 பைகள் வாங்கியிருக்கோம். 30 கிலோ விதைகள் இருக்கும். ஒரு பையிலையும் 180 கிலோ விதைகள் வாங்கியிருக்கோம். அதை தவிர்த்து நம்ம ஒரு 50 சென்டுகள் வெள்ளை பொன்னி நடவு செய்யறதுக்காக நாற்று விதைகள் வாங்கியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், இதுதான் வெள்ளை பொன்னிகள் 15 கிலோ நம்ம அரை பை வாங்கியிருக்கோம் விதைகள். இந்த விதைகளை வந்து நம்ம நெல் வயல்களில் வந்து நடவு பண்ண போகிறோம் 50 சென்டுகள். இதை வீட்டுக்கு தேவைக்கு போக மீதம் இருக்கக்கூடிய நெல்களை வந்து விற்பனை செய்ய போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நம்ம இதை வந்து ஆடி மாதங்களில் நடவு பண்ணோம். ஆகஸ்ட் மாதங்களில் நாற்றுகள் விட்டு நடவு பண்ணால் தான் இந்த நெல்கள் வந்து நல்ல திடமானதாகவும் நல்ல ஒரு அற்புதமான விளைச்சலை கொடுக்கும். இந்த நாட்டில் நடவு பண்ணோம்னா இந்த நெல்களில் நடுப்புற வந்து வெள்ளை கோடுகள் வரும். அதாவது அரிசி ஒடிஞ்சிரும். அதுதான் வெள்ளை விலைன்னுவாங்க. அந்த மாதிரியான அரிசிகள் வந்து விலை குறைவாக போவோம். நம்ம சொல்லணும்னா பொன்னி ரக நெல்கள் வந்து 2000 ரூபாய் ஒரு 80 கிலோ மூட்டை போகுதுன்னா அந்த நெல்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வெள்ளை நெல் வரும், வெள்ளை கோடு வரும். நடுப்புற 2 அரிசி நெட்டாக இருக்கும்போது அதில் ஒரு கோடு மாதிரி விழும். அது சாப்பாட்லேயும் அது தெரியும். அது மாதிரி சாப்பிடும்பொழுது அது சிலருக்கு ஒத்துக்காது. ஆனால் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்த போகிறோன்றதுனால அதெல்லாம் பரவாயில்ல. இந்த வெள்ளை ரக பொன்னியை நடவு பண்ணுவோம். இப்போ நடவு பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு 20-25 மூட்டை வர வேண்டிய இடத்துல 15 மூட்டை தான் தரோம். இப்போ ஒரு 7 மூட்டையிலேருந்து ஒரு 10 மூட்டை வரைக்கும் நம்ம இந்த 15 கிலோ நெல்களை பயன்படுத்தி அறுவடை செய்யலான்றது தான் ஒரு மியாசம். இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தினோம். இப்போ இதை வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரம்முலேயே போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பொழுது போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஏரிகளில் குளம் குட்டைகளில் போட்டோன்னா நம்ம அங்கேருந்து தூக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்றதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல் வைக்கக்கூடிய ட்ரம் இதை நீ காட்டேன். இதுதான் நெல் வைக்கக்கூடிய ட்ரம். இப்போ ஒவ்வொரு வீட்டுகளையுமே வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரம் இல்லாத வீடுகளை நம்ம பார்க்க முடியாதுன்றது தான் ஒரு விஷயம். ஏன்னா நெல்களை வைக்கணும். இதை ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சு மறுநாள் காலையில் ஒரு 2 மணிக்கு அடுப்பை பற்ற வச்சு இந்த ட்ரம்மை தூக்கி போட்டு அதில் வந்து வைப்பாங்க. அந்த ட்ரம்முகளுக்கு இன்றைக்கி பயன் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம பகுதிகளில் என்னத்துக்கு இது பண்ணுறோன்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த ட்ரம் சும்மா இருக்குது. அதனால் இந்த நெல்களை வந்து ஊற வைக்கிறதுக்காக போட்டிருக்கோம். 2 ட்ரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூட்டை இருக்குது. கிட்டத்தட்ட 30 கிலோ நெல்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மூட்டை வச்சுருக்கோம். 3 மூட்டை போட்டு மேலே ஒரு மூட்டை போட்டிருக்கோம். மொத்தம் 90 கிலோ நெல்களை ஊற வச்சுருக்கோம். எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு ஆதரவு கொடுங்க. இந்த நெல்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஊற வச்சுட்டோமா, காலையில் 10 மணிக்கு ஊற வச்ச நெல்களை வந்து நம்ம அடுத்ததாக வந்து ஒரு 6 மணிக்கெலாம் இந்த நெல்களை எடுத்து தனியாக ஒரு கல் மேலே வச்சு ஒரு தார்பாயை போட்டு மூடிடணும். தார்பாய் எதுக்கு போடுறோன்றத முதல்ல பிடிச்சிவோம். இப்போ தார்பாய் இருக்குது, தார்பாய் போட்டுறோம். அதுக்கு முன்னாடி வந்து கோணிகள் அந்த ஓலைகள் எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க. காரணம் என்னென்னா அதுக்கு வந்து மூட்டம் போட்ட மாதிரி அது ஆவி அதில் கட்டணும். அப்போ தான் வந்து அந்த நெல்கள் வந்து வாய் விட்டு முளைக்கும். இந்த நெல்கள் வந்து நம்ம ஒன்னாங்கொம்பு. இன்றைக்கி அப்படியே சிலர் வந்து நெல்களை ஊற வைக்கிறது கிடையாது. அப்படியே நேரடியாக வந்து நெல் நாற்றங்காலில் விட்டுட்டு அப்படியே தூவி விட்டுருவாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ஏன் இது பண்ணுறோன்னா நெல்களை நாற்றங்காலில் வீசுறதுக்கு முன்னாடி அந்த நெல்கள் முளைக்குதான்றதை பார்க்கறதுக்காக முதல் 1ஆம் கொம்பு இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாமளாம் வந்து 2ஆம் கொம்புகள் தான் விடுவோம். அதாவது நெல்கள் வந்து நல்லா முளைச்சிரும், அப்போ தான் எடுத்து விடுவாங்க. சிலர் 3ஆம் கொம்புகளும் விடுவாங்க. அவங்களுடைய இது விருப்பத்தை பொறுத்து. இன்றைக்கி மிஷின் நடுவுனாக்கா இதை பொறுத்த வரைக்கும் 1ஆம் கொம்பு அப்படின்வாங்க. இன்றைக்கி ஊற வச்சுட்டு மாலை ஒரு நாள் கழிச்சு விட்றோம் இல்லையா, அதுதான் 1ஆம் கொம்புன்னுவாங்க. இப்போ இந்த விதைகளை வந்து நம்ம வந்து மிஷின் நாற்றுகள் நடவு செய்கிறதுக்காக இந்த ஊற வச்சுருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ வீதம் 6 ஏக்கர்களுக்கு 6 பைகள் எடுத்திருக்கோம். இந்த நாற்றுகளை நாளைக்கு இப்போ நாற்றங்களை ஓட்டிட்டு வந்திருக்கேன். நாற்றங்களை ஓட்டி பரம்பு தடவிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து சேற்றை வாரி வச்சு அதில் நாற்றுகள் விட்டுடுவாங்க. விடுற வீடியோக்களை நம்ம நாளைக்கு ஷார்ட்ஸில் போடலாம். இந்த நெல்களை பொறுத்த வரைக்கும் 130 நாட்கள் பொறுத்து தான். அதாவது இன்றைக்கி நாற்றுகள் விடுறோம் இல்லையா, இந்த நாற்றுகள் விடுறதுலேருந்து 130 நாட்கள் கழிச்சு தான் நமக்கு பலனை கொடுக்குன்றது தான் ஒரு உண்மையாகும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி விதைத்த உடனே வந்து அந்த விவசாயம் அறுவடை பண்ணுறது கிடையாது. இடையில் இருக்கக்கூடிய அந்த நெல்களை
விடுறதுக்கும் அதை அறுவடை பண்ணுறதுக்கும் இடையில் பல போராட்டங்களை கடந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இந்த விவசாயத்தை செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம படிப்படியாக இப்போ 15 கிலோவில் ஆரம்பிக்கிறோம். இந்த நாட்டு ரக பொன்னின்றது நாட்டு ரக விதைகள். இந்த ரகங்களை 15 கிலோவில் ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு கிடைச்சதுன்னா நம்ம இது மொத்தமே 6 ஏக்கரையும் விளைவிச்சு உங்களுக்கு விற்பனை பண்ணலான்ற ஒரு ஆசை இருக்குது. அதை பார்க்கலாம். இந்த முறை நல்ல முறையில் விளைஞ்சிடுச்சுன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து நாட்டு ரகங்களை இயற்கையான முறையில் விளைவிச்சு விற்பனை செய்யலான்ற ஒரு சின்ன ஆசை இருக்குது. நாமளே உற்பத்தி பண்ணி அதை நெல்லை அரைச்சி விற்பனை பண்ணலான்றது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு பொறுத்து நம்மளுடைய முயற்சியை தொடரலாம். எங்களுடைய விவசாயம் வெற்றியடைய ஒரு சின்ன வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நன்றி.